மரணம், மரணம். ஆமாங்க. ஏன்னா, என் மேல ரொம்ப பாசம் உள்ள ஒரு பொண்ணு. உலகத்தில பாசமா கூப்பிட்டவங்கள்ல, அந்த பொண்ண நான் மறக்க முடியாத ஒரு பொண்ணு. போகிற நேரம்லாம், "மாமா வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா மாமா? சாப்பிடுங்க மாமா, காஃபி சாப்பிடுங்க மாமா" அப்படின்னு சொல்லி, ஏதோ ஒரு பிரியம். ஊர்ல என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு. அவ அன்பா இருக்கிறத பார்த்துட்டு நான் பார்த்தேன், பரவால்ல நம்ம மேல இப்படி ஒரு அன்பு செலுத்துற ஒரு பொண்ணு இருக்குது இந்த ஊர்லன்னு சந்தோஷப்பட்டுருக்கும்போது ரொம்ப நாள் இப்படி கொஞ்சம் வந்துச்சு. பேசிட்டு அவங்க பக்கத்து வீடு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள என் தங்கச்சி சொன்னா, "ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவ, மனநல பாதிச்சவ. இப்போ பாதிச்சிருக்கனே" அப்படின்னா. ஐயோ! பாவமே அப்படின்ட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில அவளே வந்தா, "மாமா நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? மாமா என்ன எல்லாரும் மெண்டல் மெண்டல்ன்னு சொல்றாங்க மாமா." நான் மெண்டல்லாம் இல்ல. இங்க இருக்கவங்க தான் மெண்டல் மாமா. ஆமாம்மா. நம்ம மெண்டல் கிடையாது. நம்ம தான் நல்லவங்க. இருக்கவங்க தான் நம்மள மெண்டல் ஆக்கிருறாங்க. சாப்பிட்டியாம்மா? மாத்திரைலாம் எடுத்துக்கிட்டியா? அப்படின்ட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் அதுக்கு பிறகு அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு அளப்பிரியாத பாசம். ஏன்னு கேட்டீங்கன்னா, "அறிவிலே குறை உள்ளவர்களை அற்பமாய் எண்ணாதீர்கள்" அப்படின்ட்டு வேதத்தில ஒரு இடம் இருக்குது. "திக்கற்ற பிள்ளைகளுக்கும், விதவைகளுக்கும் ஆதரவு கொடுங்கள். தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்துங்கள்." நம்ம ஒரு நல்லா படித்தவன் அறிவாளிக்கு போய் புத்தி சொன்னால், "நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்றியாடான்ருவாங்க." ஆனால் இந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் நம்ம புத்தி சொல்லவும் முடியும், கேட்கவும் முடியும். இப்படியே கொஞ்சம் நேரம் பின்பக்கம் வந்தோம்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு போயிருந்தோம். அப்போ அவங்க குடும்பமா பேசிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே வீட்டுக்கு போகும்போது, அந்த ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அங்க மாட்டியிருக்கு. அப்போ "இது யாரு?" அப்படின்னு கேட்டேன். "அது என் மகா தான். சூசைட் பண்ணிக்கிட்டா" அப்படின்னாப்புல. எதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டான்னா, "இல்ல கல்யாணம் பண்ணி வச்சோம். மாப்பிள்ளை நல்லவர் தான். அவங்க என் பொண்ணு என்கிட்ட ஒரு பொருள் கேட்டு கேட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. வாங்கி கேட்டுக்கிட்டு இருந்தா. அத நான் குடுக்க முடியல. அப்புறமா தாரேன்னு சத்தம் போட்டேன். அதுக்காக போய் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க" அப்படின்னா. இந்த கோட்ரு பொங்க வைக்கும்போது சண்டை போடுறது, பீடிக்கு சண்டை போட்டு வெட்டு குத்து போடுறது, ரூ. 1க்கு வெட்டுக்கிட்டு சண்டைக்கிட்ட மாரி ஒரு சின்ன பிரச்சனைய சொன்னாங்க. அப்படியா? சரி. உலகம் அந்த பொண்ணுக்கு எழுதப்பட்ட நாட்கள் அவ்வளோதான். சூசைட் பண்ணிக்கிட்டா, கஷ்டமா இருக்கே அப்படின்னு இருக்கும்போது, அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது, அங்கே ஒரு புக்கு கிடந்துச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் படிக்கிற ஆர்வம் ஜாஸ்தி இல்லையா? அந்த புக்க எடுத்து பார்த்தா, நான் படிக்காதவன் தான். நான் படிக்காதவன் தான். அந்த புக்குக்குள்ள ஒரு பாரதி, நம்ம பாரதியாருடைய ஒரு வீரம், நம்ம பெரியாருடைய ஞானம், நம்ம அண்ணாவுடைய கொள்கை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏகப்பட்ட கவிதைகளும், வார்த்தைகளும் அதில குமிஞ்சு கிடந்துச்சு. அத படிக்க படிக்க எனக்கு அப்படியே இன்ட்ரெஸ்ட் தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி ஒரு பெண் விடுதலைக்காக பேசியிருக்க, இது யாருன்னு கேட்டு, இது நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாததாச்சே. இதெல்லாம் கொஞ்சம் படிச்சவங்க கிட்ட இருக்கக்கூடிய காரியமே. இதெல்லாம் யார் எழுதுறா? இது என்ன பழைய கடையில வந்த புக்கான்னு கேட்டேன். பழைய கடையில வந்த புக் இல்ல. இது என் பொண்ணு எழுதுனா, இறந்து போனால அவ எழுதுனது. எனக்கு ஒரே ஷாக். இல்லையே! இந்த கவிதைகளும், இந்த எண்ணங்களும் இருக்கிற பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட வாய்ப்பே இல்லையே! என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னு. இல்ல அவ சூசைட் முடியவே முடியாதுங்க. இந்த பொண்ணு சூசைட் பண்ணிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சோகமாயிட்டாங்கங்க. என்னோட வீட்டுக்காரு எங்கள விட்டு போயிட்டாரு. எனக்கு 4 பிள்ளைங்க. நானும் எங்க அப்பா கூட சேர்ந்து பணம் வித்து தான் அந்த குடும்பத்த நான் காப்பாத்துனேன். மூத்த பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்துட்டேன். 2வது பொண்ணு படிச்சுக்கிட்டு இருந்தா. நல்லா படிப்பா. அவ தான் எழுதின கவிதைகள். 2 பசங்க வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. இவ டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு போகும்போது, அங்க நம்ம ஜாதிய சேர்ந்த ஒரு பையன் நல்லாவும் இருந்தான். பார்த்தான், பேசுனான், பழகுனான், லவ் பண்ணான். ரொம்ப அன்பா இருந்தாங்க. இந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணி எங்க வீடு வரைக்கும் வந்துட்டு போய்க்கிட்டே இருந்தான். திடீர்னு அந்த பையனுக்கு அவன் ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி பேங்க்ல வேலை கிடைச்சிருச்சு. வயசு கரெக்டான வயசுகள் தான் பேங்க்ல வேலை கிடைச்சிருச்சு.
பேங்க்கில் வேலை கிடைச்ச உடனே அவங்க சொந்த பந்தம் எல்லாம் இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு பேங்க்கில் வேலை கிடைச்சா வெளியில் அதிக வரதட்சணையோட பொண்ணு கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டி அவங்க குடும்பத்தாரும் சரி அந்த பையனும் அந்த குடும்பத்தாரோட சேர்ந்து என் பொண்ணை அப்படியே வெறுத்துட்டாங்கன்ட்டு அப்படி சொல்லும்போதே அழுத்தாங்க. பாருங்கள், இந்த பணம் ஜாதி தூர போயிடுது, மதம் தூர போயிடுது, குடும்பம் தூர போயிடுது, ஈவு தூர போயிடுது, இறக்கம் தூர போயிடுது. பாவம் மட்டும் முன்னாடி வந்து அப்போ இந்த உலகத்தில் எதையோ ஒரு பேங்க் வேலை கிடச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அநியாயமாக அந்த பொண்ணை கையை கழுவிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வீரத்தை பேசின பொண்ணால் அதை தாங்கிக்கிட முடியாமல் எல்லார்ட்டையும் சொன்ன பொண்ணை காதலோட வழி கொடுமையானதுங்க. ஆமாங்க, அதை காதலிச்சவங்களுக்கு தான் தெரியும். இன்னொரு சப்ஜெக்டில் பேசுகிறோம். அந்த பொண்ணு டிஸார்டர் ஆகிட்டுங்க. இது என்ன கொடுமைன்னா, அந்த பொண்ணு பாரதியை படிச்சுது, பெரியாரை படிச்சுது, புரட்சியை படிச்சதை தவிர மெடிக்கல் நாலேஜாக படிச்சுதா படிக்கலைங்கிறது தெரியல. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியல. இந்த பொண்ணை ஒவ்வொரு கோயிலாக மந்திரக்காரங்கிட்டலாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கடைசியில் ஒரு கோவிலுக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு நல்ல மனுஷன் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் டிஸார்டருமா, நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, க்யூர் பண்ணிடுவான்ருக்காங்க. மென்டல் ஆஸ்பத்திரிக்கும் வந்திருக்காங்க. அதான் அந்த விதின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மயிர் உயிர் போனது மாதிரி. அந்த விதியானது என்ன பண்ணியிருக்கு, அங்கே ஒரு சாமியார் இத்து போனவன் என்ன சொல்லியிருக்கான், இதுக்கு கல்யாணம் பண்ணால் சரியாயிடும், நீங்கள் இங்கெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இது வாழ்நாள் மென்டல் ஆகிடும், நீங்கள் முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்கன்றிருக்காங்க. இவங்களும் அவசரத்தில் கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு பையனை அவங்க தகுதி தக்கன இவங்க பணத்தை செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. விதியை பிரச்சனையாகி சூசைட் பண்ணியிருக்கு. பாருங்கள், மெடிக்கல் நாலேஜ் இல்லாமல் எவ்வளோ பேர் கெட்டு போகிறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கும் வர்றேங்க. நேற்று ஒரு நியூஸ் காலையில், அண்ணே அந்த பொண்ணு இறந்துட்டானே, எப்படிம்மா அப்படின்னு சோகத்தோடு கேட்டேன். இந்த மாதிரி நேற்று நைட்டு ஆளை காணல, அவளுக்கு கோவில் பக்தி ஜாஸ்தி, சாமி கும்பிடலாம் போயிட்டு வந்தா திடீர்னு காலைல பார்த்தா குளத்துல இறந்து கிடக்குறான்னு சொன்னாங்க. அப்படின்னு உடனே ஓட்டிக்கிட்டு இருந்த வண்டி அப்படியே பழசை நினச்சி கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, எவ்வளோ அன்பாக கூடுவா மாமா மாமான்னுக்கிட்டு. நான் இருக்கிறது ரொம்ப தூரம், என்னுடைய சூழ்நிலையும் போக முடியலையே. அந்த பிள்ளைங்களுக்கு, அவளுக்கு நல்ல வயசுக்கு வந்து 4 பிள்ளைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 பொண்ணுங்களை பார்த்தா 2 பையன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கடவுளை தான் காப்பாற்றணும். இந்த உலகத்தில் குடி, கடவுள் இருக்கிற உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பைபிளில் படித்தா பழைய ஏற்பாட்டிலேருந்து போதை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது சாபமா காபமா ஒன்றுமே புரியலை. ஏன்னா ஆண் பெண், நீதி, நேர்மை, போதை, மெண்டல், இது எல்லாமே உலகம் தோன்ற நாள் ஃபுல்லாக இருந்துக்கிட்டு தானே இருக்குது. இது யாருக்கு வருது, யாருக்கு போகுது, எந்த குடும்பம் பாதிக்கப்படுது, ஆண்டவனே இது நியாயமான கூட நம்ம கேட்க முடியல. அந்த பொண்ணுடைய மரண செய்தி கேட்ட உடனே அவளுடைய பேச்சு, அவளுடைய நடை, அவள் பேசின காரியங்கள், எப்போ போனாலும் மாமா மாமா மாமான்னு அவ்வளோ பாசமாக இருப்பாள். நானும் போன உடனே அவன் வேளாங்கண்ணி இல்லையா அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஆசை இருக்கும். இப்போ பாவம் அந்த வேளாங்கண்ணி பாசமாக கூடுறவள் போயிட்டான். என் தாய் இறந்து பாடையை தூக்கும் போதும் எல்லா மகனும் அழுவதும் போல் கண்ணீர் விட்டு அழுதேன். என்னுடைய அண்ணன் இறந்து போன போதும் எல்லா சகோதரனும் அழுகிற மாதிரி, சரி எங்கள் அண்ணனுக்கு இந்த நாட்கள் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு அழுவை. இதை பேசிக்கிட்டு இருக்கும்போதே கண்ணீர் வருது. அதே அழுவை அந்த பொண்ணுக்காகவும் மனசுக்குள்ள ஒரு துக்கம் கொண்டாடிச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது மனநல பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அதை பேயின்னு சொல்லுவாங்க, செய்வனன்னு சொல்லுவாங்க, திமிரு பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. இப்படி 1008 பட்டங்கள் கட்டலாம். ஆனால் நம்ம உலகம் ரொம்ப முன்னேறிருக்கு. அதுவும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாமே டிஸார்டரு, அதை மெண்டல் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு. தயவு செய்து இந்த மாதிரி காரியங்கள் இருந்தால் அந்த டாக்டர்ஸுக்கிட்ட போய், அதில் நல்லவங்க கிட்டவங்க அது அப்பால்பட்ட பிரச்சனை, அந்த டாக்டர்ஸுக்கிட்ட போய் டேப்லெட்ஸ் எடுத்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்க ஃபேமிலியாக போங்க. கடவுள் நியமித்த காலம் இருக்கும்போது எல்லோரும் போய் தான் ஆகணும், இருந்தாலும் ஒரு காப்பாற்றலாமே அப்படின்ட்டு ஒரு ஆதங்கம். அதனால் தள்ளப்பட்ட மக்களை தேடுங்க, ஒதுக்கப்பட்ட மக்களை தேடுங்க, கடவுளை நாடுங்க, வேதங்களை நாடுங்க. முதலாவது உன் தேவனுக்கும் பின்பு உன் தாய் தந்தைக்கும் கீழ்ப்படிங்க. நலமானதை நாடுவோம், எஜுகேஷனை நாடுவோம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கணும்.
எல்லாரும் அந்த பிள்ளைக்காக வேண்டிக் கொள்ளுங்க. என்ன அன்பாக அழைக்கிற பொண்ணு நேற்று மறிச்சிட்டா. இதை பேசும்போதும் கண்ணீர், நேற்று வண்டி ஓட்டும் போதும் கண்ணீர். அவளுக்காக கண்ணீர் விட்டுமே விட முடிந்தது. அல்லேலூயா, ஆமேன்.